ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு யூடியூபர் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். எனக்கு கேமராவில் பேசுகிறதுக்கு பயமாக இருக்குங்க, இதுக்கு ஏதாவது எனக்கு டிப்ஸு கொடுங்க, எனக்கு ரொம்பவே கூச்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கானது தான், அவருக்குன்னு மட்டும் இல்லை, புதிய யூடியூபர்கள் ஒவ்வொருவருக்கானதுமே கடைசியாக உங்களுக்கு 10வது விஷயமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவுக்கு முன்னாடி பேசுகிறதுக்குள்ள அத்தனை வெக்கங்களுமே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பயம் வந்துருச்சு, கேமராவுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கோ எந்த ஒரு விஷயத்துலையுமே பயம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி போயிடும். நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட்டோட ஒரு இது குறைஞ்சி போயிடும். ஸோ எதுக்கும் ஃபஸ்ட்டு பயம்தான் முக்கியமான காரணம். கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கான பயம் கிடையாது, டோட்டலாக பயம்தான் முக்கியமான காரணம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை ரிலேஷனுக்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வர்ற கமாண்டு பூரா நீ அதை பண்ணுற இது பண்ணுற நல்லா இல்லை ஆச்சா பூச்சான்ட்டு இந்த மாதிரி கமாண்டு தான் வரும். உலகத்தில் 2 பேர் தான் நல்லா இல்லாட்டியும் கூட நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க 2 பேர் தான். ஒன்று அம்மா அல்லது அப்பா. இவங்க 2 பேர் மட்டும்தான் நல்லாவே இல்லாட்டியும் கூட நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க. ஏன்னா அவங்க குழந்தை அவங்க புள்ள செய்கிறது அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லாட்டி கூட. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அம்மா அப்பாட்ட போட்டு காமிச்சு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அம்மா அப்பா ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போட்டு காமிச்சு அவங்களோட கருத்துக்களை கேட்டுக்கோங்க. மற்றபடி நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. வீடியோ எடுத்து ஃபஸ்ட் அப்லோடு பண்ணல, புதுசாக அப்லோடு பண்ணல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புதுசாக அப்லோடு பண்ணோன்னே கமெண்ட் பண்ணுற பகுதியையும் லைக் பண்ணுற பகுதியையும் ஹைட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அதில் ஏதாவது தவறான கமெண்ட்டுகள்லாம் வந்துச்சுன்னா மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அதோட அந்த வீடியோவோடைய வாழ்க்கை காலியாயிரும். ஸோ அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு அப்லோடு பண்ணுங்கள். அவங்க கமெண்ட் பண்ண முடியாது, பார்ப்பாங்க, பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க, டிஸ்லைக் பண்ணுவாங்க, அது அவங்களோட விருப்பம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணுமோ ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை டெலிப்ராம்ப்டர்னு ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அதை டவுன்லோடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டவுன்லோடு பண்ணிவிட்டு அதில் என்னென்ன நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் எழுதி கேமராவுக்கு முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டிங்கன்னா கேமரா அந்த டிஸ்பிளேயில் அப்படியே ஸ்க்ரோலிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை படித்து பார்த்து பேசிக்கிட்டே இருக்கலாம். இதை தான் பெரிய பெரிய யூடியூபர்கள், நியூஸ் சேனலு இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மொபைலில் ஸ்க்ரீனில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும், ஸ்க்ரோலிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பயப்படாமல் பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சில பாயிண்டெல்லாம் அதில் குறித்து வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு ஸ்க்ரோலிங்கில் போயில டக்குன்னு பேசலாம். டெலிப்ராம்ப்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் அவைலபிளில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் தனிமையாக இருக்கிற இடத்துல வீடியோ எடுங்க. ஒரு கும்பல் இருக்கிற இடம், சத்தம் இருக்கிற இடம், இந்த மாதிரி இடத்துல வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூச்சம் வரலாம், ஒரு தொந்தரவுகள் வரலாம். ஸோ தனிமையான ஒரு இடத்துல வீடியோ எடுங்க. தனிமையான இடம் இல்லை, எனக்கு வீட்டில் வசதியெல்லாம் இல்லை அப்படின்லாம் நினச்சிங்கன்னா எங்கிட்டாவது ஒரு காட்டு பக்கத்து போங்க, ஏதோ ஒரு ஆள் இல்லாத பக்கத்து போங்க, நின்று பேசி எடுங்க. தனிமையில் பேசுனீங்க 10 வீடியோ போட்டிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு கூச்சங்கிறதே ஒன்று இருக்காது. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டங்களில் எல்லாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வீடியோ எடுங்க. 10 வீடியோவில் உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரே கண்டனை பற்றி 10 வீடியோ எடுங்க. ஒரே விஷயத்தை பற்றி பேசி அந்த 10 வீடியோவில் எது பெஸ்ட்டாக உங்களுக்கு தோணுதோ அந்த வீடியோ அப்லோடு பண்ணி விடுங்க ஆரம்ப கட்டத்தில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவரை கேட்டிருந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேமரா முன்னாடி பேசி யூடியூப்லலாம் அப்லோடு பண்ணி விடுறதுக்கு அழகாக இருக்கணுமா அப்படின்லாம். இப்போ என் மூஞ்செல்லாம் பார்த்து அழகாக இருக்குது அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அழகாக இருக்கவங்க தான் பேசணும் அப்படின்னா அஜித்தும் விஜய் இந்த மாதிரி உள்ளவங்க தான் கேமரா முன்னாடி நின்று பேச முடியும். எல்லாருமே பேசலாம். அழகுங்கிறது முக்கியம் இல்லை, பேக்ரவுண்டுங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ இந்த அழகெல்லாம் நினச்சிருந்தாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு ரஜினி கிடச்சிருக்கவே மாட்டார். அழகாக இருக்கவங்க தான் படத்தில் நடிக்கணும், அழகாக இருக்கவங்க தான் கேமரா முன்னாடி வரணும் அப்படின்னு நினச்சிருந்தா. ஸோ பார்த்துக்கோங்க, அந்த அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விட்டுருங்க, பேக்ரவுண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விட்டுருங்க. நீங்கள் பேச போகிறது நீங்கள் கொடுக்க போகிற கண்டென்ட், அவ்வளோதான். என்னோடய ஆரம்பகட்ட வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனலில் சுத்தமாக பேக்ரவுண்டுங்கிறதே இருக்காது. குப்பை, துணி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு அந்த வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டார்கெட்டை நோக்கி தான் நம்ம பயணிக்கணுமே தவிர மற்றவர்கள்ட்டேருந்து வர கமாண்டையோ கருத்துக்களையோ எந்த காதில் வாங்கிக்கவே கூடாது. வீடியோ நல்லா இல்லை, நீ பேசுனது சரியில்லை, திக்கி பேசுகிற, இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா காதலையே வாங்கிக்கக்கூடாது. நம்மளுடைய அந்த குதிரைக்கு இந்த இது போட்ட மாதிரி நம்மளுடைய டார்கெட் என்னவோ அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். யாரையும் கேமரா எடுக்க விடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா யாரையும் கேமராவை பிடிச்சி கேமராவை எடுக்க விட்டு நீங்கள் பேசாதீங்க. கூச்சமாக இருக்கும், திக்கி வரும், வெக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். தனியாக நீங்களே ஒரு ஸ்டாண்டில் கேமரா வச்சு நீங்களே எடுங்க. இப்போ என்னெல்லாம் விட்டால் நான் ஆரம்ப கட்டத்துலலாம் ரொம்ப வெக்கப்படுவேன், கூச்சப்படுவேன். பாத்ரூமுக்குள்ளே உட்காந்தெல்லாம் பேசி வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணியிருக்கேன், வெக்கமாக இருக்கிறதுனால, கூச்சமாக இருக்கிறதுனால. இப்போ என்ன ஒரு 10 பேருக்கு எதுக்குன்னு கேமராவை பிடிச்சிங்கன்னா கூட நான் தாராளமாக பேசுவேன். அந்தளவுக்கு அந்த கூச்சம் அப்படிங்கிறது ஒரு 10 வீடியோ 20 வீடியோ வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். எடிட் பண்ணுங்கள். உங்களுடைய பேச்சுக்கள் சரியில்லை அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்பெல்லாம் இருக்குது, அதில் வச்சு கொஞ்சமாக எடிட் பண்ணி நல்லா பேசுகிற இடத்தையா எடிட் பண்ணி அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், அதனால் தப்பும் இல்லை. ஸோ நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏகப்பட்ட ஒரு 20-15 விஷயங்கள் உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேமரா முன்னாடி ஷையாக ஒரு உணர்றது, கேமரா முன்னாடி
ஃபியராக இருக்குது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இருக்காது, வெட்கப்படவே வேண்டியது இல்லைங்க. உங்கள் தன்னம்பிக்கை தான் முதல் காரணம். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய சேனலில் என்னோடய ஸ்டுடியோ டூர் பாருங்கள். ஸ்டுடியோ டூர் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேறு சேனலில் உள்ளது. அந்த ஸ்டுடியோ டூரை பார்த்துட்டு அதில் கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய ஸ்டுடியோ டூர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பார்த்தவங்க பிரச்சனை இல்லை, பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் அந்த ஒரு சேனலை வளர்த்து கொண்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகும், அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். கருத்துக்களை வந்து இந்த வீடியோவில் தெரிவிங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த வீடியோட லிங்க்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. அவருக்கு ஒரு தெளிவான பதில் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு எந்த கமெண்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, உடனே பதில் சொல்லிடுறேன் வீடியோவில். வாழ்த்துக்கள். நன்றி.